சிறு தொண்டர். உறையூருக்கு மேற்கே காவிரி நதியிலிருந்து சற்று தூரத்தில் ஒரு அழகான தாமரை குளம் இருந்தது. அந்தி நேரமானபடியால் அத்தடாகத்தை அழகு செய்த தாமரை மலர்கள் எல்லாம் அச்சமயம் இதழ் கூம்பியிருந்தன. மேல் வானத்தை பொன்மயமாக செய்து கொண்டிருந்த சூரியன் சுழலுகின்ற தங்க தகட்டை போல் அதிவிரைவாய் கீழே இறங்கிக் கொண்டிருந்தான். தாமரை குலத்தை சேர்ந்த படித்துறை மண்டபத்தில் சக்கரவர்த்தியும் அவருடைய செல்வ புதல்வியும் வந்து தங்கியிருந்தார்கள். மண்டபத்துக்கு சற்று பின்னால் வேல் பிடித்த வீரர்கள் ஒதுங்கி நின்றார்கள். பட்டத்து யானையும் புறவிகளும் சிறிது தூரத்தில் காணப்பட்டன. மேற்கு திக்கிலிருந்து காவிரி ஆற்றின் ஓரமாக வந்த சாலையை சக்கரவர்த்தி ஆவலுடன் உற்று நோக்கி கொண்டிருந்தார். குந்தவி தடாகத்தின் படிக்கட்டில் இறங்கி கீழ்ப்படியில் வந்து நின்றாள். தளதளவென்று விளங்கிய தாமரை இலைகளின் மணப்பையும் கூம்பிய தாமரை மலர்கள் மொட்டுக்கள் இவற்றின் அழகையும் அவள் சிறிது நேரம் பார்த்து மகிழ்ந்தாள். தாமரை இலைகளின் மேலே முத்து முத்தாக தண்ணீர் துளிகள் நின்றதையும் இளங்காற்றில் தாமரை இலைகள் அசைந்த போது அந்த முத்துக்கள் அங்கும் இங்கும் ஓடியும் சில சமயம் பிரிந்தும் விளையாடியதையும் பார்த்து கழித்தாள். அப்போது தடாகத்தின் தெளிந்த நீரில் பிரதிபலித்த அவளுடைய உருவமானது தற்செயலாக அவள் பார்வையை கவர்ந்தது. சந்தன நிற தந்தத்தினால் செய்தவை போல் விளங்கிய குந்தவியின் அழகிய நீண்ட புஜங்களும் பங்கஜ மலர் பாதங்களும் பளிங்கு போல் தெளிந்த தண்ணீரிலே பிரதிபலித்த போது பன்மடங்கு வனப்பும் சோபையும் பெற்று விளங்கின. குந்தவி தன்னுடைய பிரதிபிம்பத்தை தானே பார்த்த வண்ணமாக சற்று நேரம் ஸ்தம்பித்து நின்றாள். அந்த காட்சி கைதேர்ந்த சிற்பி ஒருவன் செய்த அற்புத அழகு வாய்ந்த தந்த பதுமை ஒன்றை உயர்ந்த ஆடை ஆபரணங்களினால் அலங்கரித்து அக்குளக்கரையில் நிறுத்தி வைத்திருப்பது போல் தோன்றியது. திடீரென்று தந்த பதுமைக்கு உயிர் வந்தது போல் குந்தவி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். அவளுடைய மேனி அழகை பற்றி அவளிடம் ஏற்கனவே பலர் பிரஸ்தாபித்ததுண்டு. தாய்மார்கள் சொல்லி இருக்கிறார்கள், தோழிகள் அடிக்கடி கூறியிருக்கிறார்கள், சித்திரக்காரர்களும் சிற்பிகளும் வியந்து பாராட்டி இருக்கிறார்கள். அப்போதெல்லாம் குந்தவி மேற்படி பாராட்டுதல்களை பற்றி பொருட்படுத்தியதே இல்லை. ஆனால் இப்போது அவள் தன் மேனி அழகை பற்றி தானே சிந்திக்க தொடங்கினாள். தோழிகள் அழகை பற்றி சொல்வதெல்லாம் வெறும் புகழ்ச்சி அல்ல, விளையாட்டும் அல்ல, உண்மைதான். ஆனால் இந்த அழகினாலே என்ன பிரயோஜனம் என்று அவளுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. அடுத்தாற்போல், ஆஹா, அந்த ராஜகுமாரனுக்கு இந்த உறையூர் தானே, அவன் மட்டும் இப்போது என் அருகில் நின்று கொண்டிருந்தாள் என்னும் எண்ணம் உண்டாயிற்று. இதை அடுத்து இன்னதென்று விவரிக்க முடியாத மனக்கிலேசம் ஏற்பட்டது. இந்த அலங்காரம் எல்லாம் என்னத்திற்காக? நாளை முதல் ஆபரணம் ஒன்றும் அணிந்து கொள்ளக்கூடாது. இவற்றினால் என்ன பிரயோஜனம்? அழகு அதிகமாகி விடுகிறதா? இருக்கிற அழகு போதுமே என்றெல்லாம் சிந்தனைகள் தோன்றின. இப்போதே இதையெல்லாம் எடுத்து எரிந்து விடுகிறேனே என்று தலையில் சூடியிருந்த ஆபரணங்களை முதலில் எடுக்க போனாள். அப்போது திடீரென்று அவளுடைய தந்தையின் குரல், குந்தவி, இங்கே ஓடிவா என்று விரைந்து அழைத்தது காதில் விழுந்தது. தன்னை மறந்த சிந்தனையில் ஆழ்ந்திருந்த குந்தவி திடுக்கிட்டு தந்தை இருந்த பக்கம் நோக்கினாள். அதோ பார் குந்தவி, சிவிகை வருகிறது, என் அருமை சிநேகிதர் வருகிறார், பல்லவ சேனாதிபதி வருகிறார், சலுக்கரை முறியடித்து புலிகேசியை கொன்ற மகாவீரர் வருகிறார். உறையூருக்கு நாம் இந்த சமயம் வந்தது எவ்வளவு நல்லதாய் போயிற்று. இவ்விதம் ஊரிலிருந்து உறவினர் வரக்கானும் சின்னஞ்சிறு குழந்தையை போல் சக்கரவர்த்தி அளவற்ற உற்சாகத்துடன் சொல்லிக்கொண்டே போனார். அவர் அவ்வளவு குதூகலம் கொண்டதை குந்தவி அதற்கு முன்னால் கண்டதே இல்லை. சிறிது நேரத்துக்கெல்லாம் சிவிகை தாமரை தடாகத்தின் அருகில் வந்துவிட்டது. மண்டபத்தில் சக்கரவர்த்தி நிற்பதை கண்டதும் ஏவலாளர் சிவிகையை விரைந்து கீழே இறக்கினார்கள். அந்த சிவிகையிலிருந்து தலையையும் முகத்தையும் நன்கு முண்டனம் செய்தவரும் விபூதி ருத்ராட்சதாரியுமான பெரியவர் ஒருவர் இறங்கினார். அவருடன் ஒரு மூதாட்டியும் இறங்கினார். அந்த பெரியவர் அரசே என்று சொல்லிக்கொண்டு மண்டபத்தை நோக்கி விரைந்து வந்தார்.
சக்கரவர்த்தியும் சேனாதிபதி என்று சொல்லிக்கொண்டு மண்டபத்திலிருந்து விரைவாக கீழே இறங்கி வந்தார். சற்று நேரம் ஒருவரை ஒருவர் பார்த்த வண்ணமாக கூப்பிய கரத்துடன் நின்றார்கள். இருவருடைய கண்களிலும் நீர் ததும்பியது. பிறகு ஏக காலத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் நெருங்கி வந்து ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள். அப்போது இருவருடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் பெருகி வழிந்து அருவியாக ஓடத் தொடங்கியது. இதற்கிடையில் சிவிகையில் இருந்து இறங்கிய மூதாட்டியை நோக்கி குந்தவி வந்தாள். அவருக்கு குந்தவி நமஸ்காரம் செய்ய எத்தனிக்க அந்த அம்மையார் அதற்கு இடங்கொடாமல் அவளை தம்முடன் சேர்த்து அணைத்து கொண்டு, குழந்தாய், பிறை சூடும் பெருமானுடைய அருளால் உனக்கு எல்லா மங்களமும் உண்டாகட்டும். உன் மனதிற்கிசைந்த மணவாளனை அடைந்து தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாய் என்று ஆசிர்வதித்தார். அவர் இவ்விதம் ஆசி கூறிய போது குந்தவியின் தேகத்தில் புலங்காகிதம் உண்டாயிற்று. பரஸ்பரம் ஆலிங்கனம் செய்து கொண்டு ஆனந்த கண்ணீர் சொரிந்த சக்கரவர்த்தியும் அவருடைய பழைய சேனாதிபதியும் சிறிது நேரத்துக்கெல்லாம் சற்று விலகி ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு நின்றார்கள். உறையூருக்கு நான் இச்சமயம் வந்தது எவ்வளவு அதிர்ஷ்டம்! இல்லாவிட்டால் உங்களை பார்த்திருக்க முடியாதல்லவா? நீங்கள்தான் என்னை அடியோடு மறந்து விட்டீர்கள். காஞ்சிக்கு வருவதே இல்லை என்றார் சக்கரவர்த்தி. அரசே, தங்களை நான் மறந்து விடுவதா? தென்னாட்டில் நான் தரிசித்த ஒவ்வொரு ஸ்தலத்திலும் தங்களுடைய நினைவு எனக்கு உண்டாயிற்று. இந்த திவ்ய கஷேத்திர யாத்திரையில் தாங்களும் என் கூட இல்லையே என்று எவ்வளவோ வருந்தினேன். கடைசியாக பழனி மலையில் எழுந்தருளியிருக்கும் ஆண்டவனை தரிசித்த போதும் தங்களுடைய நினைவுதான் எனக்கு. அவருடைய சந்நிதியில் நான் விரும்பியது உடனே நிறைவேறிவிட்டது. இங்கே வந்ததும் தங்களை பார்த்தேன். சேனாதிபதி, பிரபோ, என்னை அவ்விதம் அழைக்க வேண்டாம். பரஞ்சோதி, அது என் பூர்வ ஜன்ம பெயர். அதை இப்போது கேட்க பிடிக்கவில்லை. கேளும் சிவபக்தரே, அவ்வளவு பெருமைக்கு நான் உரியவன் அல்ல பிரபு. இன்று இந்நாட்டில் மகான்களான சிவபக்தர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தொண்டு புரியும் சிறு தொண்டன் நான். கேளும் சிறு தொண்டரே, நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், சொல்லுங்கள் அரசே. இந்த உலகத்தில் நான் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் 2 பாக்கி இருக்கின்றன. அவற்றை முடித்துவிட்டால் நானும் உங்களைப் போல் துறவு பூண்டு ஸ்தல யாத்திரை தொடங்கி விடுவேன். ஆனால் உங்களைப் போல் தலையை முண்டனம் செய்து கொள்ள மாட்டேன். பார்த்தவர்கள் வசிஷ்டரோ விஸ்வாமித்திரரோ அல்லது அகஸ்திய முனிவர்தானோ என்று பிரமிக்கும்படியான ஜடாமகுடம் தரிப்பேன் என்று சொல்லி சக்கரவர்த்தி நகைக்க சிறு தொண்டரும் கூட நகைத்தார். அவ்விருவருடைய சிரிப்பின் ஒலியும் அந்தி நேரத்தில் கூட்டை நோக்கி பறந்த பறவைகளின் குரல்களுடன் கலந்து நாற்றிசையும் பரவி எதிரொலி செய்தன. நள்ளிரவில் அன்றிரவு ஏறக்குறைய 1:30 ஜாமம் ஆனபோது உறையூர் நகரில் நிசப்தம் குடிகொண்டது. வீதி முனைகளில் கல் தூண்களின் மேல் எரிந்து கொண்டிருந்த அகல் விளக்குகள் ஒவ்வொன்றாக மங்கி அணைய தொடங்கின. உறையூருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் இடையில் சென்ற காவேரி நதியின் மேல் காரிருள் படர்ந்திருந்தது. அன்று சுக்கிலபட்சத்து சதுர்த்தி. போதாதற்கு வானத்தை கருமேகங்கள் மூடியிருந்தன. 2 மழை தூறலும் விழுந்தது. அத்தகைய காரிருளில் காவேரி நதியின் ஓரமாக ஜலத்தை கிழித்து கொண்டு படகு செல்லும் சலசலப்பு சத்தம் கேட்டது. கொஞ்சம் உற்று பார்த்தோமானால் ஒரு சிறு படகு கிழக்கே இருந்து மேற்கே கரையோரமாக போவதை காணலாம். படகில் யாரோ ஒருவர் உட்கார்ந்திருப்பதும் மங்கலாக தெரிகிறது. கரையில் நின்ற வண்ணம் ஒருவர் படகை கயிற்றினால் இழுத்து கொண்டு போவதும் புலப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் நெருங்கி பார்த்தோமானால் அவர்கள் இருவரும் நமக்கு தெரிந்த புள்ளிகள்தான் என்பதை காண்கிறோம். வேறு யாரும் இல்லை. கரையிலிருந்து படகை இழுத்து கொண்டு போகிறவன் படகோட்டி பொன்னன். படகில் உட்கார்ந்திருப்பது வள்ளிதான். வள்ளியின் கையில் ஒரு சிறு கூடை இருக்கிறது. அதற்குள்ளே அகல் விளக்கு ஒன்று மினுக் மினுக்கென்று எரிகிறது. அது அணைந்து விடாமல் வள்ளி தன்னுடைய சேலை தலைப்பால் மறைத்து கொண்டு ஜாக்கிரதையாக எடுத்து வருகிறாள்.
அந்த இருட்டில் பிரவாகத்துக்கு எதிராக படகை மேற்கு நோக்கி இழுத்து கொண்டு போவது லேசான காரியமில்லை. வழியில் படித்துறைகளும் நதிக்கரை மண்டபங்களும் ஓங்கி வளர்ந்து ஆற்றில் கவிந்திருந்த விருட்சங்களும் குறுக்கிட்டன. ஆனாலும் பொன்னன் சிறிதும் தளர்ச்சியடையாமல் மேற்படி தடங்கல்களை எல்லாம் தாண்டி படகை இழுத்து கொண்டு போனான். படகுக்கு பின்னால் சுமார் 300 அடி தூரத்தில் ஒரு நெடிய உருவம் வந்து கொண்டிருந்தது. படகு நின்ற போதெல்லாம் அதுவும் நின்றது. படகு மேலே சென்றால் அதுவும் தொடர்ந்து வந்தது. கொஞ்சம் நெருங்கி பார்த்தால் இந்த உருவமும் நமக்கு தெரிந்த மனிதனின் உருவம்தான் என்பதை காண்கிறோம். ஆமாம், மாரப்ப பூபதி தான் அப்படி பொன்னனுடைய படகை நள்ளிரவில் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னால் இன்னும் கொஞ்ச தூரத்தில் அதே நதிக்கரை ஓரமாக இன்னொரு உருவம் சத்தம் செய்யாமல் வந்து கொண்டிருந்தது. ஜடாமகுடம் தரித்த சந்நியாசியின் உருவம் அது. ஆம், போர்க்களத்தில் பார்த்திபனுக்கு வரமளித்தவரும் பொன்னன் குடிசையில் நாம் சந்தித்தவருமான அதே சிவனடியார்தான். ஏறக்குறைய நள்ளிரவு ஆன சமயத்தில் பொன்னன் படகை நிறுத்தி மிகவும் மெல்லிய குரலில், "வள்ளி, இறங்கு, வந்துவிட்டோம்" என்றான். அதே சமயத்தில் ஸ்ரீரங்கநாதரின் ஆலயத்தில் அர்த்தஜாம பூஜைக்குரிய மணி சத்தம் ஓம் என்று கிளம்பி நள்ளிரவின் நிசப்தத்தை மீறிக்கொண்டு வானவெளி எங்கும் வியாபித்து எதிரொலி செய்தது. பொன்னனுக்கும் வள்ளிக்கும் உடம்பு நடுங்கியிற்று. "நல்ல சகுனம் வள்ளி, காரியம் ஜெயந்தான், சீக்கிரம் இறங்கு" என்றான் பொன்னன். வள்ளி விளக்கு கூடையை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டு படகிலிருந்து இறங்கினாள். பொன்னன் படகை அங்கிருந்த மரத்தின் வேரில் கட்டினான். பிறகு இருவரும் கரை மேல் ஏறினார்கள். அங்கே ஒரு நீண்ட மதிச்சுவர் இருந்தது. அந்த சுவரில் ஒரு வாசற்படி காணப்பட்டது. அதன் கதவு பூட்டியிருந்தது. பொன்னன் தன் மடியிலிருந்து ஒரு கொத்து சாவியை எடுத்து ஒரு சாவியினால் பூட்டை திறந்தான். இருவரும் கதவை தள்ளி கொண்டு உள்ளே பிரவேசித்தார்கள். கம் என்று செண்பகப்பூவின் நறுமணம் வந்தது. "பார்த்தாயா வள்ளி, செண்பகப்பூவின் வாசனையை? இந்த அரண்மனை தோட்டத்துக்குள் இதற்கு முன் நீ வந்தது கிடையாதே" என்றான். "இறையாதே" என்றாள் வள்ளி. பொன்னன் மறுபடியும் கதவை சாத்தி உட்புறம் தாளிட்டான். "பயப்படாதே, என் பின்னோடு வா. நீ சத்தம் போடுவதில் தான் எனக்கு பயம்." இருவரும் அந்த செண்பக தோட்டத்துக்குள் புகுந்து சென்றார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் அதே மதில் வாசற்படை அண்டை மாரப்ப பூபதி வந்தான். கதவின் வெளிப்புற நாதங்கியை இழுத்து மாட்டினான். பிறகு அவன் நதியில் இறங்கி பொன்னன் மரத்தின் வேரில் கட்டியிருந்த படகை அவிழ்த்து ஆற்றோடு மிதந்து போகும்படி இழுத்து விட்டான். பின்னர் மதிர் சுவர் ஓரமாக மிக விரைவாய் நடந்து சென்றான். படகு கரையோரமாக மிதந்து கொண்டு சிறிது தூரம் போயிற்று. அங்கே வந்து கொண்டிருந்த சிவனடியார் அதை பிடித்து நிறுத்தினார். நிறுத்திய இடத்துக்கு அருகில் இருந்த ஒரு பெரிய விருட்சத்தின் வேரில் அதை இழுத்து கட்டினார். மறுபடியும் மேல் நோக்கி சென்று அதே மதிர்ச்சுவரின் வாசற்படிக்கு வந்தார். மாரப்ப பூபதி இழுத்து போட்ட நாதங்கியை கலற்றி விட்டார். மீண்டும் திரும்பி சென்று படகு கட்டியிருந்த மரத்துக்கு பின்னால் அமர்ந்தார். அச்சமயம் நதியின் அக்கறையில் அநேக தீவர்த்திகளுடன் ஒரு கும்பல் காணப்பட்டது. சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்த தீவர்த்திகள் நதியின் நடுமத்திக்கு வந்துவிட்டன. பல படகுகள் நதியை கடந்து வந்து கொண்டிருந்தன என்று தெரிந்தது. சிவனடியார் மறைந்திருந்த மரத்துக்கு சிறிது கிழக்கே படகுகள் கரைக்கு வந்து சேர்ந்தன. படகுகளிலிருந்து பலர் இறங்குகிறது தீவர்த்திகளின் ஜோதியில் தெரிந்தது. அவர்களில் சிறு தொண்டரும் அவர் மனைவியாரும் குந்தவி தேவியும் காணப்பட்டனர். சக்கரவர்த்தியின் பிரதிநிதியாக உறையூரை ஆண்டு வந்த தளபதி அச்சுதவர்மர் அவர்கள் எல்லாருக்கும் முன்னால் சென்றார். மற்ற பரிவாரங்களும் ஏவலாளர்களும் பின்னால் வந்தார்கள். ஸ்ரீரங்கநாதரின் அர்த்தஜாம ஆராதனையை தரிசித்து விட்டு திரும்பிய அந்த பக்தர் குழாத்தில் சக்கரவர்த்தி நரசிம்மவர்மரை மட்டும் காணவில்லை. காவிரி கரையை ஒளிமயமாக்கிய தீவர்த்திகளுடன் அந்த கும்பல் படகிலிருந்து கரையில் இறங்கிய போது சிவனடியார் தாம் இருந்த மரத்தின் மறைவில் இன்னும் நன்றாய் மறைந்து கொண்டு அசையாமல் நின்றார். அவர் மூச்சு விடும் சத்தம் கூட அப்போது கேட்கவில்லை. தீவர்த்திகளுடனே அந்த கும்பல் நகருக்குள் புகுந்து மறைந்த பிறகு
காவிரி நதி தீரத்தில் முன்னால் இருந்ததை விட அதிகமான கனந்தகாரம் குடிகொண்டது. சிவனடியார் மரத்தின் மறைவிலிருந்து மறுபடியும் வெளிவந்து நதிக்கரையில் படகின் அருகில் அமர்ந்தார். அந்த கார் இருளிலும் கூட மேற்கூறிய மதில் வாசலின் பக்கம் அவருடைய கண்கள் கூர்மையாக பார்த்தன. அவருடைய செவிகளும் கதவு திறக்கப்படும் சத்தத்தை எதிர்நோக்கி கூர்மையாய் கேட்கலாயின. மாரப்பனின் மனக்கலக்கம். பொன்னனையும் வள்ளியையும் நள்ளிரவில் மாரப்ப பூபதி தொடர்ந்து போன காரணம் என்ன? இதை அறிந்து கொள்வதற்கு நாம் மறுபடியும் அன்று சாயங்கால நிகழ்ச்சிக்கு போக வேண்டும். சக்கரவர்த்தியின் சந்நிதியிலிருந்து வெளியேறிய போது மாரப்பன் அளவில்லாத மனச்சோர்வு கொண்டிருந்தான். சாம்ராஜ்யத்திற்காக தான் செய்த சேவையெல்லாம் இவ்விதம் பிரதிபலன் இல்லாமற் போகும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. பார்த்திபன் போர்க்களத்தில் மாண்டு ஏறக்குறைய 7 வருஷமாயிற்று. அந்த போரில் தான் கலந்து கொள்ள மறுத்ததற்காகவே உறையூர் சிம்மாசனம் தனக்கு கிடைக்கும் என்று மாரப்பன் எதிர்பார்த்தான். அந்த ஆசை நிறைவேறவில்லை. அதனால் அதிருப்தியோ வெறுப்போ கொண்டதாக அவன் காட்டிக்கொள்ளவில்லை. பல்லவ சாம்ராஜ்யத்தில் அவனுடைய பக்தி குன்றியதாகவும் தெரியப்படுத்தவில்லை. தன்னுடைய உண்மையான சாம்ராஜ்ய சேவைக்கு ஒரு நாள் நிச்சயம் பலன் கிட்டும் என்ற நம்பிக்கையுடன் அவன் வருஷ கணக்காக காத்திருந்தான். கடைசியாக விக்கிரமனுடைய சதி ஆலோசனையை பற்றி அவனுக்கு செய்தி தெரிந்தபோது தளபதி அச்சுதவர்மரிடம் உடனே சென்று தெரியப்படுத்தினான். அதன் பலனாக அச்சதி ஆலோசனையை முளையிலேயே கிள்ளி எறிவது சாத்தியமாயிற்று. இதன் பிறகாவது தன்னுடைய சேவைக்கு தகுந்த சன்மானம் கிடைக்கும் என்று அவன் நிச்சயமாக நம்பியிருந்தான். அவன் ஆசைப்பட்டது பல்லவ சக்கரவர்த்திக்கு கப்பம் செலுத்தி கொண்டு உறையூரை ஆளும் பதவிதான். இது உடனே கிடைக்காவிட்டாலும் தான் முன்னர் வகித்து வந்த சேனாதிபதி பதவியாவது கிடைக்கும் என்று நினைத்தான். ஆனால் நடந்தது என்ன? சக்கரவர்த்தி தன் பேரிலேயே சந்தேகம் கொள்ளலாயிற்று. கேவலம் ஒரு ஓடக்காரன், அவன் பெண்டாட்டி, இவர்கள் முன்னிலையில் சோழ நாட்டு பட்டத்துக்கு உரியவனான தான் அவமானப்பட நேர்ந்தது. இதை நினைத்தபோது மாரப்பனுடைய நெஞ்சு வெடித்துவிடும் போல் இருந்தது. இது என்ன உலகம், இது என்ன வாழ்வு என்று உலகத்தையே வெறுக்கும் வழியில் மனம் திரும்பியிற்று. எங்கே போகிறோம் என்ற சிந்தனையே இல்லாதவனாய் குதிரை போன வழியே போகவிட்டு கொண்டிருந்தான். அறிவுமிக்க பிராணியான குதிரை நம் எஜமானனுடைய மனநிலையை உணர்ந்து மந்த நடையுடன் எதேச்சையாக போய்க் கொண்டிருந்தது. உறையூரின் வீதிகளில் அங்கும் இங்குமாக அது சிறிது நேரம் சுற்றிவிட்டு கடைசியில் காவிரி கரையை அடைந்தது. பிறகு காவிரி கரை சாலையோடு கிழக்கு திக்கை நோக்கி செல்லலாயிற்று. சூரியன் அஸ்தமித்தது. அன்று சுக்கிலபட்சத்து சதுர்த்தி ஆதலால் மேற்கு திசையில் 4ஆம் பிறை தோன்றியிற்று. வானத்தில் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாய் தோன்றி மினுக்கத் தொடங்கின. சற்று நேரத்துக்கெல்லாம் வானவெளி முழுவதிலும் கோடிக்கணக்கான வைரங்களை வாரி இறைத்தது போல் நட்சத்திரங்கள் பொறிந்து கிடந்தன. மாரப்பன் இந்த வான விசித்திரம் ஒன்றையும் கவனியாமல் ஏதேதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். அரைக்காத வழி இவ்விதம் போன பிறகு அவன் திடுக்கிட்டு சுயநினைவு வந்தவனாய் எங்கே போகிறோம் என்று ஆராய்ந்தான். இதற்குள் 4ஆம் பிறை சந்திரன் மேற்கு வானத்தின் அடிப்பாகத்துக்கு வந்துவிட்டது. குதிரையை திருப்பி உறையூர் பக்கம் செலுத்தினான். உறையூர் கோட்டை வாசலை தாண்டி உள்ளே சிறிது தூரம் அவன் சென்றபோது எதிரே அநேக தீவர்த்திகளுடனும் சங்கம் முதலிய வாத்திய முழக்கங்களுடனும் ஒரு கூட்டம் வருவதை கண்டான். கூட்டத்தின் மத்தியில் சிங்கக்கொடி பறந்ததை பார்த்தபோது ஒருவேளை சக்கரவர்த்தி தன் பரிவாரங்களுடன் ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்துக்கு போகிறாரோ என்று நினைத்து சட்டென்று குதிரையிலிருந்து இறங்கி சாலை ஓரமாக அடக்க ஒடுக்கத்துடன் நின்றான். கூட்டம் அருகில் வந்தபோது அதில் சக்கரவர்த்தி இல்லை என்பது தெரிந்தது. தளபதி அச்சுதவர்மரும் அவருக்கு பக்கத்தில் தலை மொட்டையடித்த ஒரு சாமியாரும் வந்து கொண்டிருந்தார்கள். அந்த சாமியார் திடகாத்திர தேகம் உடையவராயும் முகத்தில் நல்ல தேஜஸும் உடையவருமாய் இருந்தார். மாரப்பனுடைய மனத்தில் மின்னலை போல் ஒரு எண்ணம் உதித்தது. ஒருவேளை இவர்தான் அந்த ஜடா மகுடதாரியான கபட சந்நியாசியோ என்று நினைத்தான்.
அதே சமயத்தில் தளபதி அச்சுதவர்மரின் பார்வை மாரப்ப பூபதியின் மீது விழுந்தது. அவர் பூபதியை சமிக்கையினால் அருகில் அழைத்து பக்கத்தில் இருந்த சிறு தொண்டரை நோக்கி, அடிகளே, இவன் யார் தெரிகிறதா? பார்த்திப மகாராஜாவின் சகோதரன் மாரப்ப பூபதி என்றார். சிறு தொண்டர் மாரப்பனை ஏற இறங்க பார்த்த வண்ணம், அப்படியா? வெகு காலத்துக்கு முன்னால் மகேந்திர சக்கரவர்த்தியின் காலத்தில் இவனை பார்த்திருக்கிறேன். இப்போது அடையாளம் தெரியவில்லை என்றார். விக்கிரமனுடைய சதி ஆலோசனையை கண்டுபிடித்து சொன்னது பூபதி தான். ஆனாலும் சக்கரவர்த்திக்கு ஏனோ இவன் பேரில் தயவு பிறக்கவில்லை என்றார் அச்சுதவர்மர். சிறு தொண்டர் இதற்கு ஒன்றும் சொல்லாமல் மறுபடியும் ஒரு தடவை மாரப்பனை ஏற இறங்க பார்த்துவிட்டு மேலே போகத் தொடங்கினர். அவர்கள் இருவரும் அப்பால் சென்றதும் சேடிகள் சூழ்ந்த பல்லக்கு பின்னால் வருவதை பார்த்து சக்கரவர்த்தியின் திருமகளாய் இருக்கலாம் என்று மாரப்பன் யூகித்து கொண்டு அவசரமாய் விலகி செல்ல தொடங்கினான். ஆனால் என்ன ஆச்சரியம்! அதே இடத்தில் பல்லக்கு நின்றது. பூபதி என்று மதுரமான பெண் குரலில் அழைப்பது கேட்டது. மாரப்பன் திரும்பி பார்த்தபோது பல்லக்கில் பூரண சந்திரனை ஒத்த முகங்காந்த உடைய குந்தவி தேவியும் அவள் அருகே சிவபக்தியே உருவம் கொண்டது போன்ற மூதாட்டி ஒருவரும் இருக்க கண்டான். குந்தவி தேவிதான் தன்னை அழைக்கிறாள் என்று அறிந்ததும் மாரப்பனுடைய உள்ளத்தில் வியப்பும் மகிழ்ச்சியும் சேர்ந்தாற்போல் பொங்கின. ஒரு பக்கம் சங்கோசம் பிடுங்கி தின்றது. பல்லக்கின் அருகில் சென்று குந்தவியை பார்க்க விரும்பினானாயினும் கூச்சத்தினால் நிமிர்ந்து பார்க்க முடியாதவனாய் தரையை பார்த்து கொண்டு நின்றான். பூபதி, இன்று என் தந்தை உன்னிடம் ரொம்ப கடுமையாய் இருந்து விட்டார். அதற்கு நீ வருத்தப்பட வேண்டாம். உன் பேச்சில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எப்படியாவது அந்த போலி வேஷதாரி சிவனடியாரை மட்டும் நீ கண்டுபிடித்து விடு. அப்புறம் உன்னுடைய கட்சியில் நான் இருப்பேன் என்று குந்தவி தேவி அனுதாபம் நிறைந்த குரலில் கூறிய போது மாரப்பனுக்கு ஏற்பட்ட மனக்கிளர்ச்சியை வர்ணிக்க தரமன்று. அதல பாதாளத்திலிருந்து ஒரே அடியாக சொர்க்கத்துக்கு வந்து விட்டதாகவே அவனுக்கு தோன்றியது. சிறிது தலை நிமிர்ந்து, அம்மணி, தங்களுடைய சித்தம் என்னுடைய பாக்கியம். அந்த போலி சிவனடியாரை கண்டுபிடிக்காமல் இனிமேல் நான் ஊனுறக்கம் கொள்ள மாட்டேன் என்றான். சந்தோஷம், கண்டுபிடித்ததும் எனக்கு உடனே தெரியப்படுத்து என்று சொல்லிவிட்டு குந்தவி தேவி பல்லக்கை மேலே செல்லும்படி கட்டளையிட்டாள். பல்லக்கும் பரிவாரங்களும் போன பிறகு மாரப்பன் சிறிது நேரம் ஸ்தம்பித்து நின்றான். தான் இப்போது கண்டதும் கேட்டதும் கனவல்ல என்று நிச்சயம் செய்து கொண்ட பின் பக்கத்தில் வந்து நின்ற புரவியின் மீது மறுபடியும் ஏறிக்கொண்டான். அச்சுதவர்மருடன் சென்ற மொட்டை சாமியாரின் நினைவு வந்தது. வாதாபி போரில் வென்ற தளபதி பரஞ்சோதியை பற்றியும் மாரப்பன் கேள்விப்பட்டதுண்டு. அந்நாளில் அவர் பார்த்திப மகாராஜாவுக்கு மிகவும் வேண்டியவர் என்றும் கேட்டிருந்தான். எனவே அவர்தான் அவ்வப்போது ஜடாமகுட வேஷம் போன்ற சிவனடியாராய் தோன்றி நடித்து வந்தாரோ என்னவோ. ஏன் இருக்கக்கூடாது? இதன் உண்மையை எப்படியாவது கண்டுபிடித்தாக வேண்டும். ஆனால் எப்படி? பொன்னனையும் வள்ளியையும் ஸ்நேகம் செய்து கொண்டு அவர்கள் மூலமாகத்தான் இதை நிறைவேற்ற வேண்டும். உடனே மாரப்ப பூபதிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. தான் அன்று தோணித்துறைக்கு போகும் காவேரி கரை சாலையில் வெகு தூரம் போய்விட்டு திரும்பி இருந்தோம். போகும்போதோ வரும்போதோ பொன்னனையும் வள்ளியையும் சந்திக்கவில்லை. ஆகவே அவர்கள் இன்றிரவு உறையூரில் தான் இருப்பார்கள். எங்கே தங்கியிருப்பார்கள்? வள்ளியின் பாட்டன் வீட்டில் ஒரு வேளை இருக்கலாம் அல்லவா? உடனே மாரப்பன் விரைவாக குதிரையை விட்டுக்கொண்டு சென்று தன் மாளிகையை அடைந்தான். வாசலில் நின்ற ஏவலாளர்களிடம் குதிரையை கொடுத்துவிட்டு அங்கிருந்து கால்நடையாக கிளம்பினான். இரவு சாப்பாட்டை பற்றிய நினைவே அவனுக்கில்லை. பசி தாகமெல்லாம் மறந்துவிட்டது. பொன்னனையும் வள்ளியையும் இன்றிரவு சந்திக்க வேண்டும் என்னும் ஆவலினால் உறையூர் கம்மாள தெருவை நோக்கி நடக்கலுற்றான். அப்போது அஸ்தமித்து ஒரு ஜாமத்துக்கு மேலிருக்கும். உறையூரின் வீதிகளில் ஜனங்களின் நடமாட்டம் பெரிதும் குறைந்திருந்தது. சந்தடி அநேகமாக அடங்கிவிட்டது. ஆலயங்களுக்கு போய்விட்டு திரும்புவோர், தெருக்கூத்து பார்க்க செல்வோர்,
ரா பிச்சைக்காரர் ஆகியவர்கள் அங்கொருவரும் இங்கொருவருமாய் காணப்பட்டனர். எங்கேயோ வெகு தூரத்தில் அகோ வாரும் பிள்ளாய் ஹரிச்சந்திர மகாராஜனே என்று விஸ்வாமித்திர முனிவர் அலறிக் கொண்டிருந்தார். மாரப்பன் வீதிகளின் ஓரமாக தன்னை யாரும் கவனிக்காதபடி நடந்து விரைந்து போய் கொண்டிருந்தான். அவன் கம்மாள தெருவை நெருங்கிய போது திடீரென்று பேய் பிசாசை கண்டவன் போல் ஒரு கணம் திகைத்து நின்று விட்டான். ஏனென்றால் கம்மாள தெரு திரும்பும் முனையில் அப்போதுதான் அணைந்து கொண்டிருந்த அகல் விளக்கின் வெளிச்சத்தில் அவன் ஒரு உருவத்தை கண்டான். அது அவனுடைய உள்ளத்தில் நிலை பெற்றிருந்த சிவனடியாரின் உருவந்தான். அந்த உருவத்தை அவன் பார்த்த அதே சமயத்தில் விளக்கு அணைந்து போய்விட்டது. திகைத்து நின்ற மாரப்ப பூபதி மறுகணம் அந்த உருவம் நின்ற இடத்தை நோக்கி விரைந்து ஓடினான். ஆஹா, அந்த பொல்லாத வஞ்சக வேஷதாரியை அன்றிரவு கையும் மெய்யுமாக பிடித்து கொண்டு போய் சக்கரவர்த்தியின் திருமகளின் முன்னால் நிறுத்தினால் எவ்வளவு நன்றாயிருக்கும். அந்த ஆவலுடனே அவன் ஓடினான். ஆனால் விளக்கு தூணின் அருகில் சென்று பார்த்தபோது அங்கு ஒருவரையும் காணவில்லை. அந்த இடத்திலிருந்த 4 திசையிலும் 4 வீதிகள் போய்க் கொண்டிருந்தன. அவற்றுள் எந்த வீதி வழியாக சிவனடியார் போயிருக்க கூடும் என்று தீர்மானிக்க முடியவில்லை. மாரப்ப பூபதியின் உள்ளத்தில் சட்டென்று ஒரு யோசனை உதித்தது. ஆம், தாம் பார்த்த உருவம் அந்த சிவனடியாராய் இருக்கும் பட்சத்தில் அவர் பொன்னனையும் வள்ளியையும் பார்ப்பதற்குதான் அங்கு வந்திருக்க வேண்டும். வீரபத்ர ஆச்சாரியின் வீட்டுக்குத்தான் போயிருப்பார். இன்னும் என்ன சதி ஆலோசனைக்காக அவர்கள் அங்கே கூடியிருக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை. நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி உறையூருக்கு வந்திருக்கும் சமயத்தில் இந்த சதியாலோசனை நடக்கிறது. ஆஹா, குற்றம் செய்வதில் ஈடுபட்டிருக்கும் போதே 3 பேரையும் கையும் மெய்யுமாக பிடித்துவிட முடியுமானால் சக்கரவர்த்திக்கு தன் பேரில் ஏற்பட்டிருக்கும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து விடலாம் அல்லவா? பிறகு இப்படி சிந்தித்து கொண்டே மாரப்பன் வீரபத்ர ஆச்சாரியின் வீட்டை நெருங்கிய போது இன்னொரு அதிசயம் அவனுக்கு அங்கே காத்திருந்தது. அந்த வீட்டின் கதவை திறந்து கொண்டு இருவர் வெளியில் வந்தார்கள். மாரப்பன் ஒரு வீட்டு திண்ணை ஓரத்தில் தூண் மறைவில் நின்றபடி உற்று கவனித்தான். வெளியே வந்தவர்கள் பொன்னனும் வள்ளியும் தான். வள்ளி இடையில் வைத்திருந்த விளக்கை சேலை தலைப்பினால் மறைத்து எடுத்து கொண்டு வந்ததும் தெரிந்தது. அவர்கள் இருவரும் வீரபத்ர ஆச்சாரி வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த சந்தின் வழியாக வடக்கு நோக்கி சென்றார்கள். இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. இவர்கள் ஏதோ பெரிய சதி தொழில் என்று செய்ய போகிறார்கள். இதில் அந்த சிவனடியாரும் சேர்ந்திருக்கிறார். அவர் முன்னால் போயிருக்கும் இடத்துக்கு இவர்கள் பின்தொடர்ந்து போகிறார்கள் என்று மாரப்பன் தீர்மானித்து கொண்டான். சொல்ல முடியாத பரபரப்பும் உற்சாகமும் அவனை ஒரு புது மனிதனாக செய்துவிட்டன. பொன்னனும் வள்ளியும் போன வழியே அவர்கள் கண்ணுக்கு மறையாத தூரத்தில் மாரப்பன் சிறிதும் ஓசை கேட்காதபடி நடந்து போனான். அந்த சந்து வழியே பொன்னனும் வள்ளியும் சென்று காவிரி கரையை அடைந்தார்கள். அங்கே ஒரு மரத்தின் வேரில் கட்டி போட்டிருந்த படகில் வள்ளி ஏறி உட்கார்ந்து கொண்டாள். கூடையை படகின் அடியில் வைத்து பத்திரமாய் மூடிக்கொண்டாள். சென்ற அத்தியாயத்தில் நாம் பார்த்தபடியே பொன்னன் படகை இழுத்து கொண்டு போய் அரண்மனை தோட்டத்தின் மதிலை அடைந்ததும் படகை அங்கேயே கட்டி போட்டுவிட்டு வள்ளியையும் அழைத்து கொண்டு தோட்டத்துக்குள்ளே பிரவேசித்தான். அந்த தோட்டம் பார்த்திப மகாராஜா வாழ்ந்த பழைய சோழ வம்சத்து அரண்மனை தோட்டம் என்பதை மாரப்பன் அறிந்திருந்தான். அந்த அரண்மனையில் அச்சமயம் யாரும் இல்லை. அது சக்கரவர்த்தியின் கட்டளையினால் பூட்டி கிடந்தது என்பதும் அவனுக்கு தெரிந்ததுதான். ஆகவே பொன்னனும் வள்ளியும் அந்த அரண்மனைக்குள் கொல்லைப்புறத்தின் வழியாக நுழைவது ஏதோ கெட்ட காரியத்திற்காகத்தான் என்றும், அநேகமாக அந்த அரண்மனைக்குள் அச்சமயம் சிவனடியார் இருக்கலாம் என்றும் மாரப்ப பூபதி யூகித்தான். இன்னும் ஒரு பயங்கரமான விபரீதமான சந்தேகம் அச்சமயம் அவனுடைய உள்ளத்தில் உதித்தது. பார்த்திப மகாராஜா போர்க்களத்தில் இறந்த செய்தியே ஒரு சமயம் பொய்யாயிருக்குமோ? அவர் போர்க்களத்தில் இருந்து தப்பி ஓடி பிறகு இப்படி சிவனடியாரின் வேஷத்தில் வந்து விபரீதமான காரியங்களை எல்லாம் செய்து வருகிறாரோ என்று நினைத்தான். எப்படி இருந்தாலும் இன்று இரவு எல்லா மர்மங்களும் வெளியாகிவிடப் போகின்றன.
இந்த நம்பிக்கையுடன் அவன் மதிற்கதவின் வெளிப்புற நாதங்கியை போட்டுவிட்டு பொன்னன் திரும்பி வருவதற்குள் தன்னுடைய ஆட்களை உதவிக்கு அழைத்து கொண்டு அங்கே வந்து விடுவது என்ற தீர்மானத்துடன் விரைந்து சென்றான். சமய சஞ்சீவி. தன்னை பின்தொடர்ந்து 2 பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியாத பொன்னன் அரண்மனை தோட்டத்திற்குள் உற்சாகத்துடன் போய்க் கொண்டிருந்தான். இடையிடையே அவன், வள்ளி, அதோ அந்த மாமரத்தடியில்தான் மகாராஜாவும் மகாராணியும் சாயங்கால வேளையிலே உட்காருவது வழக்கம். அதோ பார்த்தாயா, அந்த மூலையில் ஒரு தாமரை குளம் இருக்கிறது. அதில்தான் முதலில் இளவரசர் நீந்த கற்றுக்கொண்டார் என்று இவ்விதம் சொல்லிக் கொண்டே போனான். வள்ளி ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் மெதுவாக பேசு என்று எச்சரித்து கொண்டு வந்தாள். இவர்களுடைய பேச்சு குரலை கேட்டு மரங்களின் மீது உறங்கிக் கொண்டிருந்த பட்சிகள் சில விழித்து சிறகுகளை அடித்து கொண்டன. அப்போது பொன்னன் கையை தட்டி ஓசைப்படுத்தியதுடன் உஷ் என்று சத்தமிட்டான். ஆமாம், உன்னுடைய தைரியம் எல்லாம் பாதி ராத்திரியில் தூங்குகின்ற பட்சிகளிடம்தான். எதிரியின் கையில் கத்தியை கண்டால் உடனே விழுந்தடித்து ஓடி வந்து விடுவாய் என்று வள்ளி சொன்ன பிறகு பொன்னன் சற்று வாயை மூடினான். அரண்மனையின் பின்புறத்தை அவர்கள் அடைந்ததும் பொன்னன், வள்ளி, உள்ளே போய் எல்லாம் பார்க்கலாமா அல்லது வந்த காரியத்தை பார்த்து கொண்டு திரும்புவோமா என்று கேட்டான். விளக்கில் எண்ணெய் கூட ஆகிவிட்டது. சீக்கிரம் வந்த காரியத்தை பார்க்கலாம். கோயில் எந்த பக்கம் இருக்கிறது என்று வள்ளி கேட்டாள். அப்படியானால் இங்கே வா என்று பொன்னன் கிழக்கு பக்கமாக அவளை அழைத்து சென்றான். பார்த்திப மகாராஜாவின் காலத்தில் ஒரு முறை நாம் அரண்மனை கோயிலை பார்த்திருக்கிறோம். அந்த அழகிய சிறு கோயிலானது அரண்மனையை சேர்ந்தாற்போல கீழ்பாகத்தில் அமைந்திருந்தது. அதற்குள் பிரவேசிப்பதற்கு 3 வழிகள் இருந்தன. அரண்மனைக்குள்ளே இருந்து நேராக கோயிலுக்குள் வரலாம். இதுதான் பிரதான வாசல். பின்புறத்து தோட்டத்திலிருந்து பிரவேசிப்பதற்கு ஒரு வாசல் இருந்தது. அபிஷேகத்திற்கு காவேரி நீரும் அலங்காரத்திற்கு புஷ்பமும் கொண்டு வருவதற்காக இந்த வாசல் ஏற்பட்டது. இவற்றை தவிர அர்ச்சகர் வெளியிலிருந்து நேரே வருவதற்காக கிழக்கு மதிலில் சிறு வாசல் இருந்தது. இவற்றுள் தோட்டத்திலிருந்து பிரவேசிப்பதற்குரிய வாசலை பொன்னன் அடைந்து கதவின் பூட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். அவனுடன் வள்ளியும் போனாள். மங்கிய அகல் விளக்கின் வெளிச்சத்தில் அங்கிருந்த விக்கிரகங்களின் காட்சியை கண்டு இருவரும் சிறிது நேரம் பிரமித்து நின்றார்கள். நெடுங்காலமாக பூசை முதலியவை ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் அந்த தெய்வீக சிலைகளின் ஜீவகலை சிறிதும் குறையவில்லை. முதலில் திகைப்பு நீங்கியவனான பொன்னன், வள்ளி, நிற்க நேரமில்லை என்று சொல்லி மகாவிஷ்ணு விக்கிரகத்தின் சமீபம் சென்று விஷ்ணு பாதத்தின் அடியில் இருந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய நீலவாட்டான மரப்பெட்டியை எடுத்துக்கொண்டாள். சோழ குலத்தின் விலையில்லா பொக்கிஷம் இந்த பெட்டிக்குள் இருக்கிறது வள்ளி. நல்ல வேலை இது அந்த நரசிம்ம சக்கரவர்த்தியின் கண்ணில் படவில்லை. பட்டிருந்தால் இதற்குள் காஞ்சிக்கு கட்டாயம் போயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு கோயிலிலிருந்து வெளியேறினான். அவனை பின்தொடர்ந்து வெளியே வந்த வள்ளி, ஐயையோ, விளக்கு அணைந்து விட்டதே என்றாள். நல்ல வேலை, காரியம் ஆன பிறகு அணைந்தது. போனால் போகட்டும். இப்போது எப்படி போகலாம்? தோட்டத்தின் வழியாக இருட்டில் போவது கஷ்டம். கிழக்கு மதில் வாசல் வழியாக வேணுமானால் போய்விடலாமா? வா, கதவு திறக்கிறதா பார்ப்போம் என்று சொல்லி பொன்னன் தோட்டத்தின் கிழக்கு மதிலை நோக்கி விரைந்து சென்றான். அங்கிருந்து வாசற்படி அருகில் இருவரும் போனதும் மதிலுக்கு வெளியில் பேச்சு குரலை கேட்டு திடுக்கிட்டார்கள். பின்வரும் சம்பாஷணை அவர்கள் காதில் லேசாக விழுந்தது. மாரப்ப பூபதியின் பேச்சை நம்பியா இந்த கத்தியை உருவி கொண்டு நிற்கிறாய்? அரண்மனையிலாவது திருடன் நுழைவாவது? திருடன் நுழைகிறதை கண்ணாலே பார்த்தேன் என்று மாரப்ப பூபதி சொல்லும்போது எப்படி அதை நம்பாமல் இருப்பது? தப்பி போவதற்கு இதுதான் வழியா? வேறு வழி இல்லையா? திருடன் அரண்மனை வாசல் வழியாக துணிந்து கிளம்ப மாட்டான். இந்த வாசலுக்கு வராவிட்டால் தோட்டத்தின் வழியாக காவேரியில் போய் இறங்க வேண்டியது தான். அதற்குள்ளாக அதோ பார், என்ன அங்கே ஏக தீவர்த்தி வெளிச்சமாக தெரிகிறதே,
மாரப்ப பூபதி ஆட்களை திரட்டி கொண்டு வருகிறார். இந்த பேச்சை கேட்டதும் பொன்னனுக்கு உடம்பு வெலவெலத்து போய்விட்டது. ஒரு கண நேரத்தில் அவனுடைய உள்ளம் என்னவெல்லாமோ கற்பனை செய்துவிட்டது. தன்னை பெட்டியுடன் மாரப்ப பூபதி கைப்பிடியாக பிடித்து சக்கரவர்த்தியின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது போலவும், சக்கரவர்த்தி தன்னை பார்த்து வெகு யோக்கியன் போல் நடித்தாயே, திருடனா நீ என்று கேட்பது போலவும் அவனுடைய மனக்கண் முன் தோன்றியது. உடனே வள்ளியையும் ஒரு கையினால் பற்றி இழுத்து கொண்டு தோட்டத்தில் புகுந்து வடதிசையை நோக்கி ஓடினான். மரங்களில் முட்டிக்கொண்டும் செடி கொடிகளின் மேல் விழுந்தும் அவர்கள் விரைந்து சென்று கடைசியில் தோட்டத்தின் கொல்லைப்புற மதிர்ச்சுவரை அடைந்தார்கள். கதவருகில் சிறிது நின்று ஏதாவது வெளியில் சத்தம் கேட்கிறதா என்று உற்று கேட்டார்கள். சத்தம் ஒன்றும் இல்லை. மெதுவாக கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார்கள். அவசரமாக காவேரியில் இறங்கி பார்க்கும் போது அங்கே அவர்கள் கட்டிவிட்டு போயிருந்த படகை காணோம். பொன்னனுக்கும் வள்ளிக்கும் ஒரு கணம் மூச்சே நின்றுவிட்டது. தூரத்தில் தீவர்த்திகளின் வெளிச்சம் தெரிந்தது. ஆட்கள் ஓடி வரும் ஆரவாரமும் கேட்டது. இன்னது செய்வதென்று தெரியாமல் சிறிது திகைத்து நின்ற பிறகு வள்ளி, படகு ஒருவேளை ஆற்றோடு மிதந்து போய் கிழக்கே எங்கேயாவது தங்கியிருக்கும், வா பார்க்கலாம் என்றாள். இருவரும் நதிக்கரையோடு கிழக்கு நோக்கி ஓடினார்கள். அரண்மனை மதிலுக்கு பக்கத்தில் தெற்கே இருந்து வந்த சாலை வழியாக தீவர்த்திகளுடன் ஒரு கும்பல் வருவது தெரிந்தது. அதோ ஓடுகிறார்கள் என்ற சத்தமும் கேட்டது. பொன்னனும் வள்ளியும் இன்னும் விரைவாக ஓடினார்கள். கொஞ்ச தூரம் போனதும் ஒரு மரத்தின் வேரில் தங்களுடைய படகு இழுத்து கட்டப்பட்டிருப்பதை பார்த்து அவர்களுக்கு பரம ஆச்சரியமாய் போய்விட்டது. ஆனால் ஆச்சரியப்பட்டு கொண்டு நிற்பதற்கு அதுவா தருணம்? அதற்குள் தீவர்த்திகளுடன் வந்த கும்பலும் காவேரி கரையை நெருங்கிவிட்டது. ஐயோ, அவர்களிடம் பெட்டியுடன் சிக்கிக் கொள்ளப் போகிறோமே என்று பொன்னன் பதைபதைத்தான். அதே சமயத்தில் படகு கட்டியிருந்த மரத்துக்கு பின்னால் இருந்த ஒரு உருவம் வெளிவந்தது. அது சிவனடியாருடைய உருவம் என்பதை அறிந்ததும் வள்ளி, சுவாமி நீங்களா என்ற ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் பொங்க கூச்சலிட்டாள். உஷ் என்று அடக்கினார் சிவனடியார். பொன்னா, இது பேசிக்கொண்டிருக்கும் சமயமில்லை. பெட்டியை இப்படி கொடு, நான் காப்பாற்றி உன்னிடம் ஒப்புவிக்கிறேன், இல்லாவிட்டால் அகப்பட்டு கொள்வாய் என்றார். கொடு கொடு என்று வள்ளி பொன்னனை தூண்டினாள். பொன்னன் சிவனடியாரிடம் பெட்டியை தயக்கத்துடன் தூக்கி கொடுத்தான். சிவனடியார், வள்ளி, நீ ஒரு சமயம் மாரப்பனிடமிருந்து என்னை தப்புவித்தாய். அதற்கு பிரதியாக இன்று உங்களை அதே மாரப்பனிடமிருந்து தப்புவிக்கிறேன் என்றார். அடுத்த நிமிஷம் சிவனடியாரை காணோம். மரநிழலில் மறைந்து மாயமாய் போய்விட்டார். பொன்னன் படகை அவசரமாக அவிழ்த்துவிட்டு வள்ளியை அதில் ஏற்றி தானும் ஏறிக்கொண்டான். அதே சமயத்தில் மாரப்பனும் அவனுடைய ஆட்களும் காவேரி கரையை அடைந்து படகு இருந்த இடத்தை நோக்கி விரைந்து ஓடி வர தொடங்கினார்கள். குடிசையில் குதூகலம். மறுநாள் பொன்னனும் வள்ளியும் பேசி பேசி சிரிப்பதற்கும் ஆச்சரியப்படுவதற்கும் எத்தனையோ விஷயங்கள் இருந்தன. படகு கிளம்புகிற சமயத்தில் தீவர்த்திகளுடனும் ஆட்களுடனும் வந்து சேர்ந்த மாரப்ப பூபதி தான் என்ன ஆர்ப்பாட்டம் செய்தான், என்ன ஆதிகார தோரணையில் பேசினான். நிறுத்து படகை, பிடித்து கட்டி 2 பேரையும், விடாதே, படகை சோதனை போடு என்று என்ன தடபுடல் செய்து விட்டான். இவ்வளவு தடபுடலுக்கும் பொன்னனும் வள்ளியும் அமைதியாய் இருந்தார்கள். படகை சோதனை போடும்போது அவர்கள் கரையிலே இறங்கி நின்று விட்டார்கள். படகில் ஒன்றுமில்லை என்று கண்டதும் மாரப்பனுடைய முகத்தில் ஏமாற்றமும் கோபமும் கொந்தளித்தன. பொன்னா, எங்கே அது என்றான். எது எங்கே சேனாதிபதி என்று கேட்டான் பொன்னன். கையிலே என்னவோ கொண்டு வந்தாயே, அதுதான். என்னவோ கொண்டு வந்திருந்தால் அது என்னமாய் இல்லாமல் இருக்கும் என்றான் பொன்னன். மாரப்பன் மிரட்டி உருட்டி பார்த்ததெல்லாம் பலிக்கவில்லை. மாரப்பன் தன்னுடைய ஆட்களை விட்டு மரத்தடியிலும் தண்ணீரிலும் கூட தேடி பார்க்க சொன்னான். ஒன்றும் கிடைக்கவில்லை. நடுநடுவே வள்ளி பொன்னன் காதோடு என்னவோ சொல்லி கலீர் என்று சிரித்தபடியால் மாரப்பனுடைய கோபம் அதிகமாயிற்று. இந்த அர்த்த ராத்திரியில் என்னத்துக்காக இங்கிருந்து திருட்டுத்தனமாக கிளம்புகிறீர்கள்?
படகு ஏது என்று கேட்டான். காலையில் தோணித்துறைக்கு போய் சேர்ந்து விடலாம் என்று இப்போதே கிளம்புகிறோம். எங்கள் பாட்டன் படகு, அதை தோணித்துறைக்கு கொண்டு போகிறோம் என்று வள்ளி மறுமொழி சொன்னாள். அரண்மனையில் புகுந்து நீங்கள் எதையோ திருடி கொண்டு வந்தீர்கள். கொண்டு வந்ததை எங்கேயோ ஒளித்து வைத்திருக்கிறீர்கள். உண்மையை ஒத்துக்கொள்ளாவிட்டால் உங்களை இப்படியே கொண்டு போய் காராகிரகத்தில் அடைத்து விடுவேன் என்றான் மாரப்பன். எந்த காராகிரகத்தில் அடைப்பீர்கள் என்றான் பொன்னன். நீ என்னத்துக்காக அவரோடு பேசுற? நாளைக்கு சக்கரவர்த்தியின் சமூகத்தில் வழக்கை தீர்த்து கொண்டால் போகிறது என்றாள் வள்ளி. இதை கேட்டதும் மாரப்பனுடைய முகம் தொங்கி போய் விட்டது. சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். பிறகு தன்னுடன் வந்திருந்த ஆட்களை போக சொல்லிவிட்டு பொன்னனை பார்த்து சாவதானமாய் சொன்னான். இதோ பார் பொன்னா, உனக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது இப்போது அப்போதல்ல. சில சமயம் நமக்குள் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கிறதென்றால் அதற்கு உன் பொண்டாட்டியின் வாய் துடுக்குதான் காரணம். இவருடைய கையிலே துடுப்பு, என்னுடைய வாயிலே துடுக்கு என்றாள் வள்ளி. நீ சற்று பேசாமல் இரு வள்ளி. ஆண் பிள்ளைகள் பேசிக் கொண்டிருக்கும் போது நீ ஏன் குறுக்கிடுகிறாய் என்றான் பொன்னன். ஓஹோ, நீங்கள் ஆண் பிள்ளைகளா? இருட்டிலே தெரியவில்லை, வெளிச்சம் போட்டு பார்த்தால் ஒருவேளை தெரியும் என்று வள்ளி முணுமுணுத்தாள். மாரப்பன், பொன்னா, அவ்விதம் வள்ளியை நீ தள்ளிவிட வேண்டாம். நான் சொல்லுகிறது அவளுக்கும் தெரிய வேண்டியதுதான். உங்களால் எனக்கும் ஒரு முக்கிய காரியம் ஆக வேண்டியிருக்கிறது. அதை மட்டும் நீங்கள் செய்து கொடுத்தீர்களானால் உங்கள் உதவியை நான் மறக்க மாட்டேன். என்னாலும் உங்களுக்கு ஏதாவது ஒத்தாசை வேண்டியதாய் இருக்கும். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்றான். உங்களை சிறு துரும்பு என்று யாராவது சொல்வார்களா சேனாதிபதி என்றான் பொன்னன். சரிதான், இந்த துரும்பினால் பல்லை குத்தினால் பல்லு உடைந்து போய்விடும் என்று வள்ளி முணுமுணுத்தாள். என்னால் தங்களுக்கு ஆகக்கூடிய ஒத்தாசை என்ன இருக்கிறது சேனாதிபதி? இந்த ஏழை படகோட்டி. மறுபடியும் வள்ளி குறுக்கிட்டு, நீ ஏழை என்றால் யாராவது நம்புவார்களா? உன்னை உருக்கினால் ஒரு ராஜ்யத்தை வாங்கலாமே என்றாள். மாரப்பன் கூட சிரித்து விட்டான். ஆமாம் பொன்னா, உன் பெயரே உனக்கு விரோதமாய் இருக்கிறது. போகட்டும், நான் சொல்ல வந்தது என்னவென்றால், அந்த கபட சாமியார் இருக்கிறார் அல்லவா, அவர் இருக்கிற இடத்தை சொல்லிவிட்டு அவரை பிடித்து கொடுப்பதாக சக்கரவர்த்தி குமாரிக்கு வாக்களித்திருக்கிறேன். உன் பேரிலும் வள்ளி பேரிலும் குந்தவி தேவிக்கு ரொம்ப கோபம். நீங்கள் எனக்கு ஒத்தாசை செய்தால் குந்தவி தேவியிடம் உங்களை பற்றி சொல்லி கோபம் தீரும்படி செய்வேன். சேனாதிபதி, நாங்கள் படகோட்டி பிழைப்பவர்கள். யார் கோபம் எங்களை என்ன செய்யும் என்றான் பொன்னன். சிவனடியார் எங்கே இருக்கிறார் என்று சொல்ல மாட்டாயா? தெரிந்தால் தானே சொல்லுவேன். அந்த வேஷதாரி சாமியார் இன்றைக்கும் கூட இந்த உறையூரிலே தான் இருக்கிறார். இல்லை என்று சத்தியமாய் சொல்வாயா? அதெப்படி சொல்கிறது? சாமியார் மந்திர சக்தி உள்ளவராச்சே. எந்த நேரத்தில் எங்கே இருக்கிறாரோ யாருக்கு தெரியும் என்றாள் வள்ளி. இந்த சமயம் அவர் எங்கே இருக்கிறார் என்று உனக்கு சத்தியமாய் தெரியாதா? சத்தியமாய் தெரியாது என்று பொன்னனும் வள்ளியும் ஏக காலத்தில் உண்மையை சொன்னார்கள். நிஜமாகவே அவர்களுக்கு தெரியாது தானே? இருக்கட்டும் பொன்னா, நான் மட்டும் மீசை முளைத்த ஆண் பிள்ளையானால் ஒரு நாளைக்கு அந்த சடை சாமியாரை கையும் மெய்யுமாக பிடித்து அவர் சடையை பீத்தெறிந்து அவருடைய உண்மை சொரூபத்தை வெளிப்படுத்துவேன். அப்போது உங்களையும் லேசில் விடமாட்டேன் என்று கருவிக்கொண்டே மாரப்பன் போய் சேர்ந்தான். அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாய் இப்போது நினைத்து கொண்டு சிரித்த வள்ளி, ஆஹா, சாமியாருடைய சடையை மட்டும் நிஜமாகவே பீத்துவிட பார்த்தால் மனுஷன் உடனே மூச்சை போட்டு விழுந்து விட மாட்டானா என்றாள். ஆமாம் வள்ளி, அந்த சாமியார் யார்? சொல்கிறேன் சொல்கிறேன் என்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறாயே என்று பொன்னன் கேட்டான். பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்று நீ சொல்லு. பிறகு சாமியார் யார் என்று நான் சொல்கிறேன். அதை நினைத்தால்தான் எனக்கு வேதனையாய் இருக்கிறது. பெட்டி மட்டும் கிடைக்காமற் போனால் ஐயோ, மகாராணியின் முகத்தில் நான் எப்படி விழிப்பேன்? அப்படி என்னத்தான் அந்த அதிசய பெட்டிக்குள் இருக்கிறது சொல்லேன்.
அது அதிசய பெட்டிதான் வள்ளி. அதற்குள் சோழ வம்சத்தின் பரம்பரை பொக்கிஷம் இருக்கிறது. கரிகால சக்கரவர்த்தியின் உடைவாளும் வள்ளுவர் பெருமான் தம் கையால் எழுதிய தமிழ் வேத சுவடியும் இருந்தன. பார்த்திப மகாராஜா போர்க்களத்துக்கு கிளம்பிய போது அந்த பெட்டியை மகாராணியிடம் ஒப்புவித்தார். இளவரசருக்கு வயது வந்து சுதந்திர மன்னராகும் போது அவரிடம் ஒப்படைக்கும்படி சொல்லிவிட்டு போனார். இத்தனை நாளும் அரண்மனையில் இருந்ததை இப்போது என்னத்திற்காக மகாராணி எடுத்து வர சொன்னார்? இளவரசருக்கு அனுப்பி வைக்கலாம் என்றா? இளவரசருக்கு எப்படி அனுப்புகிறது? அவர் இருக்கும் இடம்தான் யாருக்கு தெரியும்? பாவம், எந்த கண்ணிலா தீவிலே என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரோ. அதற்காக இல்லை வள்ளி. பல்லவ சக்கரவர்த்தி உறையூருக்கு வருகிறார் என்ற செய்தி தெரிந்தவுடனே மகாராணி எனக்கு இந்த கட்டளையை இட்டார். பல்லவ குலத்தாரின் வழக்கம் தெரியுமோ இல்லையோ, நல்ல வேலைப்பாடான பொருள் எதை கண்டாலும் கொண்டு போய் விடுவார்கள். சிற்பிகள் சித்திரக்காரர்கள் இருந்தால் அழைத்து போய் விடுவார்கள். சுவரில் எழுதியிருக்கும் சித்திரங்களை மட்டும்தான் அவர்களால் கொண்டு போக முடியாது. அதற்காகத்தான் நமது பார்த்திப மகாராஜா உறையூரில் சித்திர காட்சி மண்டபம் மட்டும் ஏற்படுத்தியிருந்தார். ஐயையோ, அப்படியா சமாசாரம்? எனக்கு தெரியாமல் போச்சே. அதனால்தான் நான் சிவனடியாரிடம் பெட்டியை கொடுக்க தயங்கினேன். நீ கொடு கொடு என்று அவசரப்படுத்தினாய். நான் என்ன செய்வேன்? அந்த அவசரத்தில் வேறு என்னத்தான் பண்ணியிருக்க முடியும்? இருந்தாலும் என் மனதிற்குள் ஏதோ சொல்கிறது, பெட்டி பத்திரமாய் வந்துவிடும் என்று. வந்தால் நல்லதுதான், இல்லாவிட்டால் மகாராணியின் முகத்திலே நாம் விழிக்க முடியாது. ஆமாம், அந்த சிவனடியார் யார் வள்ளி? அவரை பற்றி உனக்கு என்ன சந்தேகம்? அப்போது வள்ளி பொன்னன் காதோடு ஏதோ சொன்னாள். அதை கேட்டதும் அவனுக்கு உண்டான ஆச்சரியம் முகத்தில் தெரிந்தது. அதே சமயத்தில் வெளியில் குதிரைகளின் குளம்பு சத்தம், பல்லக்கு சுமப்பவர்களின் குரலொலி முதலியவை கேட்கவே பொன்னன் வள்ளி 2 பேருமே வியப்படைந்து குடிசை வாசலுக்கு வந்து பார்த்தார்கள். கண்ணீர் பெருக்கு. வள்ளியும் பொன்னனும் குடிசைக்கு வெளியில் வந்தபோது பார்த்திப மகாராஜாவின் காலத்திற்கு பிறகு அவர்கள் பார்த்திராத அதிசயமான காட்சியை கண்டார்கள். உறையூர் பக்கத்திலிருந்து காவேரி கரை சாலை வழியாக அரச பரிவாரங்கள் வந்து கொண்டிருந்தன. குதிரை வீரர்களும் காலாட்படைகளும் கொடி பரிவட்டம் அலங்கரித்த உயர்ஜாதி புரவிகளும் ராஜஸ்திரீகளுக்குரிய முத்து விதானம் கட்டிய தந்த பல்லக்குகளும் வந்து கொண்டிருந்தன. இந்த ராஜ பரிவாரம் எல்லாம் தோணித்துறை தோப்பில் வந்து இறங்க தொடங்கிய போது ஓடைக்கார பொன்னனும் அவன் மனைவியும் ஆச்சரிய கடலில் மூழ்கினார்கள். இதோட ஆச்சரியம் முடிந்த பாடில்லை. காவிரி நதியில் அதே சமயத்தில் ஒரு விந்தை காட்சி காணப்பட்டது. உறையூர் பக்கத்தில் இருந்து அலங்கரித்த பல படகுகள் அன்னப்பட்சிகளைப் போல் மிதந்து கிழக்கு நோக்கி வந்து கொண்டிருந்தன. அவற்றின் நடுவில் சிங்கக்கொடி பறந்த அழகிய படகை பார்த்ததும் சக்கரவர்த்தியும் அவருடைய பரிவாரங்களும் தான் வருகிறார்கள் என்பது பொன்னனுக்கு தெரிந்து போயிற்று. ஒருவேளை அந்த படகுகள் எல்லாம் இந்த தோணித்துறைக்குத்தான் வருமோ என்று பொன்னன் எண்ணமிட்டு கொண்டிருக்கையிலேயே படகுகளின் திசைப்போக்கு மாறியது. காவிரியை குறுக்கே கடந்து வசந்த தீவை நோக்கி அவை செல்ல தொடங்கின. ஓஹோ, சக்கரவர்த்தி வசந்த தீவுக்கு ஏன் போகிறார்? ஒருவேளை மகாராணியை பார்க்க போகிறாரோ என்று பொன்னன் நினைத்தான். உடனே தோப்பில் வந்து இறங்கிய வீரர்களிடம் நெருங்கி போய் விசாரித்தான். அவன் எண்ணியது உண்மை என்று தெரிந்தது. சக்கரவர்த்தியுடன் குந்தவி தேவி, சிறு தொண்டர், அவருடைய பத்தினி முதலியோர் அருள்மொழி ராணியை பார்க்க வசந்த தீவுக்கு போகிறார்கள் என்று அறிந்தான். மேலும் விசாரித்து அவர்கள் அங்கிருந்து திரும்பி இந்த தோணித்துறைக்கு வருவார்கள் என்றும், இங்கிருந்து சிறு தொண்டர் கீழ சோழ நாட்டுக்கு யாத்திரை போகிறார் என்றும், சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் உறையூருக்கு திரும்புகிறார்கள் என்றும் தெரிந்து கொண்டான். அந்த சமயம் வசந்த தீவில் தானும் இருக்க வேண்டும் என்றும், என்ன நடக்கிறதென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பொன்னனுக்கு உள்ளம் துடித்தது. ஆனால் அந்த ஆவலை வள்ளியிடம் தெரிவித்த போது அவள், நன்றாய் இருக்கிறது, சக்கரவர்த்தி அங்கே போயிருக்கும் போது
அவருடைய கட்டளை இல்லாமல் நீ ஏன் அங்கே போக வேண்டும்? என்ன நடக்கிறதென்று தானே தெரிகிறது, அவசரம் என்ன என்றாள். எனவே பொன்னன் துடிதுடித்துக் கொண்டு இக்கரையிலே இருந்தான். ஒரு முகூர்த்த காலம் ஆயிற்று. வசந்த தீவின் தோணித்துறையில் கலகலப்பு ஏற்பட்டது. பலர் அங்கே கும்பலாக வந்தார்கள். படகுகளிலும் ஏறினார்கள். படகுகள் இக்கரையை நோக்கி வரத் தொடங்கின. வருகிற படகுகளை மிகவும் ஆவலுடன் வள்ளியும் பொன்னனும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அருகில் நெருங்க நெருங்க படகுகளில் இருந்தவர்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்தார்கள். சிங்கக்கொடி கம்பீரமாக பறந்த படகிலே சக்கரவர்த்தியும் ஒரு மொட்டை சாமியாரும் இருந்தார்கள். இதற்குள் அவர்களுடைய பார்வை இன்னொரு படகின் மேல் சென்றது. அதில் 3 பெண்மணிகள் இருந்தார்கள். அருள்மொழி தேவி போல் அல்லவா இருக்கிறது? ஆமாம், அருள்மொழி தேவிதான். படகு கரையை அடைந்து எல்லோரும் இறங்கிய போது பொன்னனும் வள்ளியும் வேறு யாரையும் பார்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. அருள்மொழி தேவியின் காலில் விழுந்து எழுந்து அவள் முகத்தையே பார்த்து கொண்டு திகைத்து நின்றார்கள். அருள்மொழி தேவி அவர்களை நோக்கி தழுதழுத்த குரலில் கூறினாள், பொன்னா, வள்ளி, என்னால் இங்கே தனியாக காலம் கழிக்க முடியவில்லை. நான் திவ்ய ஸ்தல யாத்திரை போகிறேன். நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த தோணி துறையிலேயே இருந்து கொண்டிருங்கள். ஒருவேளை எப்போதாவது மறுபடியும் திரும்பி வந்தால் இச்சமயம் பொன்னன் வள்ளி இவர்கள் கண்களில் கண்ணீர் பெருகுவதை அருள்மொழி தேவி கண்டதும் அவளுக்கும் கண்களில் நீர் துளித்தது. பேச முடியாமல் தொண்டையை அடைத்தது. பக்கத்தில் இருந்த சிவவிரதையின் கரத்தை பிடித்து கொண்டு மேலே நடக்கத் தொடங்கினாள். அன்றைய தினம் அந்த காவேரி கரை தோணி துறையிலே கண்ணீர் பிரவாகம் ஏராளமாய் பெருகி தண்ணீர் பிரவாகத்துடன் போட்டியிட்டது. சக்கரவர்த்தியும் சிறு தொண்டரும் பிரிந்த போது அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியிற்று. சிறு தொண்டரின் பத்தினியிடமும் அருள்மொழி தேவியிடமும் குந்தவி விடை பெற்று கொண்ட சமயம் அவர்கள் எல்லாருடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் ஆறாய் பெருகிற்று. கிழக்கு திசை போகிறவர்கள் முதலில் கிளம்பினார்கள். சிறு தொண்டர் தனியாக ஒரு பல்லக்கில் ஏறி அமர்ந்தார். அவர் பத்தினியும் அருள்மொழி தேவியும் இன்னொரு பல்லக்கில் அமர்ந்தார்கள். சேடிகளும் பரிவாரங்களும் தொடர்ந்து வர, குதிரை வீரர்கள் முன்னும் பின்னும் காவல் புரிந்து வர சிவிகைகள் புறப்பட்டன. சிவிகைகள் சற்று தூரம் போன பிறகு பொன்னனுக்கு திடீரென்று ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அவன் ஓட்டமாய் ஓடி அருள்மொழி இருந்த பல்லக்கை நெருங்கினான். தேவியும் சிவிகையை நிறுத்த சொல்லி, பொன்னா, என்ன இவ்வளவு படபடப்பு, ஏன் என்றாள். தேவி என்று பொன்னன் மேலே பேச நாவெழாமல் திகைத்தான். ஏதோ சொல்ல விரும்புகிறாய் போல இருக்கிறது. பயப்படாமல் சொல்லு. இந்த அம்மையார் இருப்பதினால் பாதகமில்லை என்றாள் ராணி. தேவி, பெட்டியை பற்றி சொன்னீர்கள் அல்லவா? என்ன, கிடைத்து விட்டதா என்று ராணி ஆவலுடன் கேட்டாள். ஆமாம். இல்லை, சீக்கிரம் கிடைத்துவிடும். அதை என்று தடுமாறினான் பொன்னன். அருள்மொழி சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். பிறகு, பொன்னா, பெட்டியை நீதான் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். முன்னமே உன்னிடம் ஒப்புவிப்பதாகத்தான் இருந்தேன். ஒருவேளை நான் இல்லாத சமயத்தில் அவன் வந்தால். ராணி மேலே பேச முடியாமல் விம்ம தொடங்கினாள். பொன்னன், ஆகட்டும் அம்மா, இளவரசரிடம் பத்திரமாய் ஒப்புவித்து விடுகிறேன் என்று அழுது கொண்டே சொன்னான். சிவிகை மேலே சென்றது. பொன்னன் திரும்பி வந்தபோது சாலையில் பல்லக்கின் அருகில் நின்று குந்தவி தேவி கண்ணீர் விடுவதையும் சக்கரவர்த்தி அவளை தேற்றுவதையும் கண்டான். எனக்கு தாயார் கிடைத்ததாக எண்ணி மனம் மகிழ்ந்தேன் அப்பா, அதற்கு கொடுத்து வைக்கவில்லை என்று குந்தவி சொன்னது பொன்னன் காதில் விழுந்தது. குந்தவி சிவிகையில் ஏறினாள். சக்கரவர்த்தி குதிரை மீது ஆரோகணித்தார். உறையூரை நோக்கி அவர்கள் கிளம்பினார்கள். பொன்னன் குடிசைக்குள் நுழைந்ததும் வள்ளி கண்ணீர் பெருக்கிக் கொண்டிருப்பதை கண்டான். ஐயோ, எனக்கு முன்னமே தெரியாமல் போச்சே. தெரிந்திருந்தால் மகாராணியுடன் நானும் வருவதாக சொல்லியிருப்பேனே. எனக்கு மட்டும் இங்கே என்ன வேலை என்று வள்ளி புலம்பினாள். பொன்னன் சிறிது தைரியப்படுத்தி கொண்டு, கடைசியில் பெண் பிள்ளை என்பதை காட்டிவிட்டாயல்லவா, பிரமாத வீரமெல்லாம் பேசினாயே என்றான்.
அச்சமயத்தில் மறுபடியும் வெளியில் குதிரையின் காலடி சத்தம் கேட்கவே இருவரும் ஓடி வந்து பார்த்தார்கள். சக்கரவர்த்தி மட்டும் குதிரை மேல் தனியாக திரும்பி வந்தார். பொன்னா, நீ இந்த தோணித்துறையில் தானே இருக்கப் போகிறாய், எங்கேயும் போய்விட மாட்டாயே என்று கேட்டார். இங்கே தான் இருப்பேன் பிரபு, எங்கும் போக மாட்டேன் என்றான் பொன்னன். அதோ பார், அரண்மனை படகை இங்கே விட்டு வைக்க சொல்லி இருக்கிறேன். குந்தவி தேவி ஒருவேளை வசந்த மாளிகையில் வந்து இருக்க ஆசைப்படலாம். அப்போது நீதான் படகு ஓட்ட வேண்டும். காத்திருக்கிறேன் பிரபு. இன்னொரு சமாசாரம், சிவனடியார் ஒருவர் என் சிநேகிதர் உன்னிடம் ஒப்புவிக்கும்படி ஒரு பெட்டியை கொடுத்தார். அது அந்த படகின் அடியில் இருக்கிறது, பார்த்து எடுத்துக்கொள். இவ்விதம் சொல்லிவிட்டு சக்கரவர்த்தி வள்ளியை நோக்கினார். அதுவரையில் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்த வள்ளி சட்டென்று தலையை குனிந்தாள். அவளுடைய முகத்தில் வெட்கத்துடன் கூடிய புன்னகை உண்டாயிற்று. அடுத்த கணத்தில் சக்கரவர்த்தியின் குதிரை காற்றாய் பறந்து சென்றது.